அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பொது காலத்தின் 26ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 3 மற்றும் 5, 6 மற்றும் 12 முதல் 17 முடிய. அப்பொழுது யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில்: நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், 2வது மகளுக்கு கெட்டிசியா என்றும், 3வது மகளுக்கு கெரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 17 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பேரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றனர் என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்த நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றையும் காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினர், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினர், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும்
நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, விவிலிய அறிஞர்கள் பழைய ஏற்பாட்டை வரலாற்று நூல்கள், இறைவாக்கு நூல்கள் மற்றும் ஞான நூல்கள் என்று 3 குழுக்களாக பிரிக்கின்றார்கள். வரலாற்று நூல்கள் என்பவை இறைவன் இஸ்ரேல் மக்கள் வரலாற்றில் ஆபிரகாம் தொடங்கி செயல்பட்டதை எடுத்துரைக்கின்றன. இறைவாக்கு நூல்கள் வழிதவறி சென்ற இஸ்ரேல் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவன் தன் இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்கள் வழியாக இஸ்ரேல் மக்களை நல்வழிப்படுத்த முயன்றதை எடுத்துரைக்கின்றன. ஞான நூல்களோ இஸ்ரேல் மக்கள் தங்கள் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை கற்றுத்தருகின்ற பாடங்களை உள்ளடக்கி இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஞான நூல்களுக்கு உதாரணமாக சீராக்கின் ஞானம், சாலமோனின் ஞானம், பழமொழிகள், திருப்பாடல்கள், யோபு புத்தகம் முதலியவற்றை நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஞான நூல்கள் துன்பத்தின் மட்டில் மனிதர்கள் கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் யாது என்பதையும் கற்றுத்தருகின்றன. இந்நூல்கள் கற்றுத்தருகின்ற பாடத்தை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒரு சில ஞான நூல்கள் மனிதர்கள் தங்கள் வாழ்வில் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி அவருக்கு எதிராக செல்வதே. எனவே கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நீதிமான்களாக வாழும்போது துன்பங்களை தவிர்க்க முடியும் என்ற பாடத்தை இவை கற்றுத்தருகின்றன. உதாரணத்திற்கு திருப்பாடல்களை நாம் சொல்லலாம். ஆனால் வேறு சில ஞான நூல்களோ துன்பம் ஏன் வருகிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க இயலாது. ஒருவர் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்து நேர்மையாளராக இருந்து கடவுளுக்கு இணக்கமான வாழ்வு வாழ்ந்தால் கூட அவர் துன்புற நேரிடும். எனினும் இப்படிப்பட்ட துன்ப நேரங்களில் இறைவனை முழுமையாக பற்றி கொண்டார்கள் என்றால் அவரிடமிருந்து பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்கின்ற செய்தியை கற்றுத்தருகின்றன. இதற்கு சிறந்த உதாரணம் யோபு நூல். யோபு சிறந்த நீதிமானாக கட்டளைகளை சரிவர கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தால் கூட அவர் துன்புற்றார் என்கிற செய்தி இந்நூலில் காண கிடப்பது நாம் அறிந்ததே. மேலும் இப்படிப்பட்ட துன்பங்களில் ஒரு சில துன்பங்கள் புரிந்து கொள்ளப்பட முடியாதவை என்பதையும் இந்த நூல் விளக்குகிறது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன், அவை எனக்கு விளங்காத அளவுக்கு விந்தையானவை என்று யோபு சொல்வதாக நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக யோபு தன் துன்ப நேரத்தில் கடவுள் மீதான நம்பிக்கையில் நிலைத்திருந்ததன் காரணமாக அவரிடமிருந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை யோபு நூலுடைய இறுதி பகுதி, அதாவது இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறார். யோபு புத்தகமானது யோபுவிடம் இருந்த சொத்துக்களின் எண்ணிக்கையோடு ஆரம்பிக்கிறது. அவரிடம் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் அதோடு 7 புதல்வர்களும் 3 புதல்வியர்களும் இருந்ததாக யோபு புத்தக நூலாசிரியர் எடுத்துரைக்கின்றார். ஆனால் புத்தகத்தின் முடிவில் அவரை கடவுள் 14,000 ஆடுகளினாலும் 6,000 ஒட்டகங்களாலும் 1000 ஏர்மாடுகளாலும் 1000 கழுதைகளாலும் ஆசீர்வதித்ததாக சொல்கிறார். மேலும் மேற்கண்ட அதே எண்ணிக்கையில் புதல்வர்கள் மற்றும் புதல்வியரை கொடுத்தாலும் அவர்கள் அழகிலும் அறிவிலும் நாட்டிலேயே சிறந்து விளங்கினார்கள் என்கின்ற கூடுதல் குறிப்பையும் புத்தகத்தினுடைய இறுதியில் நூலாசிரியர் தருகின்றார். இவ்வாறு யோபு அனைத்தையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டதற்கான காரணம் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களிலும் சோதனைகளிலும் வீழ்ந்து விடாமல் கடவுளை முழுமையாக பற்றி கொண்டதே. ஜெபம். இறைவா, துன்பங்களை பொறுத்த அளவில் புரிந்து கொள்ளக்கூடிய துன்பங்களை புரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ள முடியாத துன்பங்களை ஏற்றுக்கொண்டு உம்மில் இன்னும் முழுமையாக சரணடையவும் வரம் தாரும். ஆமேன்.
இயேசுவே என் அன்பு தெய்வமே, கண்ணீரோடு கர்த்தாவே உம் சந்நிதி வந்தேன். இயேசுவே என் அன்பு தெய்வமே, கண்ணீரோடு கர்த்தாவே உம் சந்நிதி வந்தேன். துன்பங்களோ துயரங்களோ எது வந்தாலும் யோபுவை போலும் நாமம் மகிமை பாடுவேன். துன்பங்களோ துயரங்களோ எது வந்தாலும் யோபுவை போலும் நாமம் மகிமை பாடுவேன். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. உலகத்தில் என்னை படைத்தவர் நீரே, இருப்பது எல்லாம் நீர் கொடுத்த தானமே. கொடுத்தவர் நீரே, எல்லாம் எடுத்து கொண்டாலும் படைத்தவர் உம்மை விட்டு விலகவே மாட்டேன். காயங்களை தருபவரும் நீரே தானே, குணமளிக்க ஓடி வரும் மருத்துவர் நீரே. அன்பு நிறைந்த உந்தன் கைகள் என்னை தாங்குமே, கண்ணீரெல்லாம் பன்னீராக மாற்றிடுவீரே. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. பிறந்து வந்த போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, இறந்து போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. உலகத்தில் சில நாள் எனக்கு வாழ்வு தந்தீரே, ஒவ்வொரு நாளும் என்னை காத்து வந்தீரே. குயவன் நீரே, உந்தன் கையில் களிமண்ணு நானே, பிசைந்து பிசைந்து உருவம் தந்து படைத்தவர் நீரே. சுமை சுமந்து சோர்ந்து போய் ஓடி வந்தேனே, சுமைகள் எல்லாம் நீர் சுமந்து மீட்பு தந்தீரே. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. இயேசுவே என் அன்பு தெய்வமே, கண்ணீரோடு கர்த்தாவே உம் சந்நிதி வந்தேன். இயேசுவே என் அன்பு தெய்வமே, கண்ணீரோடு கர்த்தாவே உம் சந்நிதி வந்தேன். துன்பங்களோ துயரங்களோ எது வந்தாலும் யோபுவை போலும் நாமம் மகிமை பாடுவேன். துன்பங்களோ துயரங்களோ எது வந்தாலும் யோபுவை போலும் நாமம் மகிமை பாடுவேன். இயேசுவே